அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இச்சை உடம்பு என்ற தலைப்பில் பகுதி 3 பார்க்க போகிறோம். மனிதனின் நற்குணங்களை பழக பழக இச்சையுடம்பிலுள்ள பெருத்த அணுக்கள் வெளியே உதறி எறியப்பட்டு அந்த உடம்பு செம்மைப்படும். அதாவது அந்த உயர் குணங்கள் அலைகளும் ஈடுபட மாட்டாத பொருள்கள் பிடிப்பில்லாமல் அங்கிருந்து தங்கியிருப்பது நழுவிவிடும். அவ்விதம் செம்மைப்படாதவரை அந்த உடம்பு புறத்திலிருந்து வரும் மந்தமான இழிந்த அலைகளையே எளிதில் இயக்கப்பட்டு மனிதனிடம் இயற்கையாக உள்ள இழிகுணங்களை மாறி மாறி தூண்டவும் விருத்தி பண்ணவும் செய்யும். நல்ல மனமும் துர்நாற்றமும் அந்தந்த பொருள்களில் இருந்து அலைகளாக நாற்புறமும் வீசிக்கொண்டே இருப்பது போல இழிகுணத்தோர் இச்சையுடன் இருப்பதால் இழிவான அலைகள் இடைவிடாது வெளியேறிக்கொண்டே வீசிக்கொண்டே இருக்கும். அவை புறத்திலிருந்து வந்து நம்மையும் பிறரையும் தாக்கவல்ல அலைகள். இந்த உண்மை பற்றி தீயாரை காண்பதும் தீதே என்று மூதுரை ஏற்பட்டது. அம்மக்களுக்காக தூரம் வரை அந்த அலைகள் நாற்புறமும் சென்று அவ்வட்டாரத்திற்குட்பட்ட அனைவரையும் உடம்புகளையும் தாக்கி தம்மலான கெடுதிகளை அவருக்கும் உலகுக்கும் உண்டு பண்ணும். கொக்கி போன்ற இந்த இச்சையுடம்பு உறவுகளை தாட்ஸ் ஃபார்ம்ஸ் என்ற C.W. லெட்பிரிட்ஜர் என்ற புத்தகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அவற்றை நல்ல இச்சைகளும் நல்ல எண்ணங்களும் பிறக்கும் உலகுக்கு நற்பலன்களை கொடுப்பனவாம். அவற்றிலிருந்து வெளியனுப்பும் மென்மக்கள் நுண்மயமான இச்சையுடம்புகளை உடையவர். உயர்ந்த இச்சை அலைகளையே எப்போதும் நாற்புறமும் வீசிக்கொண்டிருப்பார். அதனாலேயே நல்லாரை காண்பதும் நன்றே என்று மூதுரை உண்டானது. அவர்கள் நாற்புறத்தில் வரும் உயர்ந்த அலைகள் மாத்திரமே உட்கொண்டு தாமும் சாந்தியும் இன்பமும் எய்தியிருப்பர். ஏனெனில் சடம்பு காற்றில் வீணான அலைகள் ஏற்படாது. அதுபோலவே வீணை தந்தியில் வில்லுப்பாட்டு யோசையோ எழுப்ப இயலாது போலவே உத்தமமான உடம்பில் இழிவான இச்சை அலைகள் சார்ந்து ஒட்டாது விலகி போகும். முரட்டு அலைகளும் நுண்ணிய உடம்புக்குள் புகமாட்டாது ஒதுங்கிவிடும். இந்த இச்சைகளும் குணங்களும் நெற்றிக்கண் பார்வைக்கு நிறங்களாக காணப்படும். பூலோகத்து நிறங்கள் சப்தபூதங்கள் சலனங்கள் விளைவிப்பென்பது நன்கறியப்பட்டது. அவ்விதியே புவர்லோகத்தில் காணப்படுவது. இச்சையுடம்பில் கருப்பு நிறம் பகையை காட்டும், கருஞ்சிவப்பு காமத்தை காட்டும், இளஞ்சிவப்பு அன்பை காட்டும், பகவதிக்கு உரியதான மஞ்சனை சிவப்பு மாறாத அன்பையும், மனவல்லமைக்கு திடசித்தத்தையும் உணர்த்தும் மஞ்சள் நிறமும் அறிவையும், கிச்சிலி வர்ணமும் தற்பெருமையை குறிக்கும் இருண்ட தவிட்டி நிறம் நயவஞ்சகத்தையும், சாம்பல் நிறந்து பயத்தையும் குறிக்கும். இந்த நிறங்களை தமது இச்சையுடம்பில் உடையவர் அக்குணங்கள் உடையவராக இருப்பர். அவரிடமிருந்து வெளிவரும் நினைவுருவங்களும் இச்சையுடம்பு நினைவுருவங்களும் அந்தந்த நிறங்களுடையவாக இருக்கும். அக்குணங்கள் மாறும் பொழுது உரிய நிறங்கள் மாறிவிடும். அதன் விரிவை நீங்கள் தாட்ஸ் ஃப்ரம், அதாவது THOUGHT இந்த C.W. லெட்பிரிட்ஜர் என்ற புத்தகத்தில் விரிவாக பார்க்கலாம். இச்சை உடம்பு பிராணமய கோஷத்தை விட சூசமானதாக இருக்கையால் அது கடற்பஞ்சுக்குள் தண்ணீர் நிறைந்தது போல அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் இரண்டிலுக்குள்ளும் நிறைந்து நின்று அப்பாலுக்கும் பறந்து நிற்கும். அதன் அணுக்கள் அன்னமய கோஷத்திற்கு போல ஒரு இடத்திலேயே ஒட்டி கொண்டு இருப்பதில்லை. அடுப்பில் கொதிக்கின்ற வெந்நீர் கீழ் மேலாக சுழன்று கொண்டிருப்பது போலவும் நீரில் மகிழி புரள்வது போலவும் இச்சையுடம்பின் அணுக்கள் தாதுக்களும் அந்த முட்டைக்குள் உள்ளும் பருவமாக அமிழி குமிழிலாக சுழன்று கொண்டே இருக்கும். இத்துடன் தலைப்பு முடிவடையும். மீண்டும் அடுத்த தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.